ராதிகா பயங்கர டென்ஷனாக இருக்காங்க. என்ன எங்கேயுமே கடை ஓப்பனில் இல்லை, என்ன பண்ணுறது? சரி ஒரு மெடிக்கல் ஷாப் பார்த்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. அதே மாதிரி கோபி நிறுத்துறாரு. நிறுத்தின உடனே போகிறாங்க. போயிட்டு ஒரு கிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை கன்சீவாக இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராதிகா. அதே மாதிரி அந்த கிட்டு வாங்கிட்டு வராங்க. வாங்கிட்டு வந்துட்டு செக் பண்ணுறாங்க. பார்த்தா 2 கோடு இருக்குது. ஐயோ நான் இப்போ மாசமாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. கோபி கிட்ட வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கோபி, நான் உண்டாயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ ஐயோ எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோபி அப்படியே குதிக்கிறாரு. என்ன என்ன எதுக்காக குதிக்கிறீங்க? மயு என்ன நினைப்பா? என்ன வயசாகுது? இப்போ போய் குழந்தை பெற்றுப்பாங்களா? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டிங்களா? சரி நம்ம டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கூப்பிடுறாரு. ராதிகா வராங்க. 2 பேருமே சேர்ந்து சரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வராங்க. வந்தவொடனே தாத்தா பாரு தாத்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறாரு. அப்படியே செழியனோட குழந்தையும் பார்க்குது. நான் தாத்தாவா அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு. ஆமாடா உன் பிள்ளையோட குழந்தைக்கு நீ தாத்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு ராமூர்த்தி சொல்கிறாரு. சரிப்பா சரி, எங்கே போகிறீங்க 2 பேரும்? நீ போகலையா கிச்சனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்குறாங்க. அதுக்கு கோபி சொல்கிறாரு, இல்லைம்மா ராதிகாவுக்கு உடம்பு சரியில்லை, சரி ஹாஸ்பிட்டல் நான் கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் நான் வர வரைக்கும் போயிட்டு கிச்சனை பார்த்துக்கங்க, அவங்க எல்லாமே பார்த்து பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. நானாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஆமாம்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மா, கொஞ்ச நேரம் போய் இருங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு கோபி சொல்கிறாரு. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. கிச்சனுக்கு வராங்க. கிச்சனில் ராதிகா எல்லாருமே இருக்காங்க, அமிர்தாலாம். அப்போ கரெக்டாக வந்து தண்ணி குடிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஐயோ கடவுளே, இப்போ நான் தான் போகணும் கிச்சனுக்கு, அவன் எங்கேயோ ஹாஸ்பிட்டலுக்கு ராதிகாவை கூட்டிகிட்டு போயிருக்கான், நான் போயிட்டு அங்கே அவன் வர வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் பாக்கியா அப்படியே அமைதியாக பார்த்துட்ருக்காங்க, எதுவுமே பேசல. சரி வா ராதிகா நம்ம போயிட்டு டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோபி கூட்டிகிட்டு போகிறாரு. போயிட்டு அங்கே வெயிட் பண்ணிவிட்டு டாக்டரை பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்படியே எல்லாமே செக் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, நல்லா தான் இருக்கீங்க, நான் தேவையான டேப்லெட் எல்லாமே எழுதி கொடுக்குறேன், உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டாக்டர் என்னது? ஆமாம் கன்சீவாக இருக்காங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. என்ன டாக்டர் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க ராதிகா கோபியை. கோபி ஒரு மாதிரி திருன்னு அப்படியே முடிக்கிறாரு. ஐயோ கடவுளே, இந்த வயசில் போய் நமக்கு குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு. சரி தேவையான டேப்லெட்லாம் எழுதி கொடுத்துருக்கேன், நீங்கள் கரெக்டாக சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் செக்அப் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாக்டர் அனுப்புகிறாங்க. பயங்கர கோவத்தோட ராதிகா வராங்க. வந்த உடனே சொல்கிறாங்க, இப்போ என்ன கோபி சொல்கிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன ராதிகா பண்ண சொல்கிற, நீ என்ன முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒன்றுமே பண்ண போகிறதில்ல, கண்டிப்பாக இந்த குழந்தை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. இந்த வயசில் போய் நான் குழந்தை பெற்றுக்கிட்டா மயு என்னை தப்பாக நினைப்பா, அது மட்டும் இல்லை உங்கள் பசங்களுக்கே குழந்தை பிறந்துடுச்சு, நீங்கள் இப்போ தாத்தா போய் குழந்தை பிறந்தா நல்லாவா இருக்கும், எல்லாரும் கை தட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க, எனக்கு இந்த குழந்தை வேண்டாம் அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க. சரி நீ சொல்கிறது கரெக்ட் தான், இருந்தாலும் பாவம் இல்லை சின்ன குழந்தை, அதை போயிட்டு வேணான்னு நம்ம பண்ணுறதுலாம் தப்பு தானே அப்படின்னு கோபி சொல்கிறாரு. வேறு என்ன கோபி பண்ணுவாங்க, வேறு என்ன பண்ணுவாங்க, என்ன வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பயங்கர கோவமாக கோபியை அடிக்க வராங்க. என்ன அடிக்கலாம் வர அப்படின்னு கோபி சொல்கிறாரு. பின்ன வேறு என்ன பண்ணுவாங்க, உங்களை அடிக்காமல் என்ன பண்ணுவாங்க, என்னென்னா நீ அடிக்கவே கூடாது, நான் பார்த்தியா எவ்வளோ சின்ன பையன் மாதிரி அழகாக குழந்தை பிறக்க போகுது, எனக்கு அப்போ என்ன போய் வயசானவங்கன்னு சொல்கிறாங்க, நான் வயசானவங்களாம் இல்லை, கரெக்டு தானே ராதிகா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே இன்னும் அங்கே இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிறாங்க. இன்னொரு வாட்டி இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தீங்க உங்களை சாவடிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ராதிகா, நீங்கள் கூல் பேபி கூல், நீ இங்கேயே இரு, நான் போகிறேன், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோபி போகிறாரு. பயங்கரமாக டென்ஷனாக யோசிக்கிறாங்க ராதிகா. இப்போ என்ன பண்ணுறது, ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு